ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம மைவித் ஆட்ஸுடைய நிறுவனர் மற்றும் எம்டியுமான சத்யானந்தம் அவர்களுக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கிங்க, நானும் வேண்டிக்கிறேன் கடவுளை. அது மட்டும் இல்லை, எப்படி இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம மைவித் நிறுவனம் வந்து மக்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்ருக்காங்க, சேலரி மாதிரி எப்படி ஒரு காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாளான ஒரு சில அந்த பேரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கல. பட் அந்த முட்டாள் வந்து எப்படி இப்படிலாம் பண்ண முடியும், ஃப்ராடு வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு பிரபலமான ஒரு சோப்பு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஷாம்பு கம்பெனியாக இருக்கட்டும், எப்படி அந்த சோப்பு ப்ராடக்ட்டை வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டியை வச்சு ஒரு ஆட் எடுப்பாங்க இல்லையா? அந்த ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஆடுக்கு வந்து கோடி கோடியாக பணம் சேலரியாக ஒரு செலிப்ரிட்டிக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ப்ராடக்டை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள் எடுத்து ஒரு ஆப் மூலயமா, அதாவது மைவி3 அப்படிங்கிற ஒரு ஆப் மூலயமா வந்து மக்களுக்கு நம்ம ப்ராடக்ட் தெரிஞ்சால் போதும், அதாவது வாங்குறவங்களுக்கு மட்டுமே அதில் ஒரு கமிஷனாக அமௌண்ட்டாக போய் தான் நமக்கு அந்த சேலரி கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட் வந்து இப்போ ஆடு கொடுத்தா என்ன பண்ணும், ஒரு செலிப்ரிட்டிக்கு மொத்தமாக போய் சேர்ந்துடும். அப்படிங்கிறப்ப இந்த மக்களுக்கு மட்டுமே இந்த அமௌண்ட் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை வச்சு செலிப்ரிட்டி கொடுக்காம மக்களுக்கே கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மக்கள் தான் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. அவங்களுக்கே அந்த ப்ராடக்ட்டோட பயன் முற்றிலும் போய் சேரட்டும். அந்த ப்ராடக்ட்டோட பயனும் இல்லாமல் அதில் எக்ஸ்ட்ரா வர ஒரு இன்கம்மாக அவங்களுக்கு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் மக்களோட மன உளைச்சலுக்கு ஆளாகி எம்டியை வேறு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த முட்டாள் வக்கீலை வந்து எல்லோரும் அகெயின்ஸ்டாக கேஸ் கொடுக்கணும். அந்த வக்கீல் மேலே கேஸ் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தாங்க. மக்களுக்கு இப்படி பண்ணுறதெல்லாம் ஒரு 100 கோடியில் ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அதுலேயும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.